தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். முன்னொரு காலத்தில் கோபால் என்ற தொப்பி வியாபாரி இருந்தார். அவன் தினம் வண்ண வண்ண தொப்பிகளை பெரிய கூடையில் வைத்து ஊராக சென்று விற்று வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு நாள் வெயில் மிகவும் கொளுத்தியது. நீண்ட தூரம் நடந்ததால் கோபால் மிகவும் சோர்வடைந்தான். வழியில் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தான். அந்த மரத்தடியில் கூடையை வைத்துவிட்டு படுத்துக் கொண்டான். குளிர்ந்த காற்று வீசியது. கண்கள் மூடின. கோபால் ஆழமான தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். அந்த மரத்தில் கிங்கி, பப்பு என்ற 2 குறும்பு குரங்குகள் வாழ்ந்தன. அவை தூங்கும் கோபாலை பார்த்தன. கூடையை திறந்து ஒவ்வொரு தொப்பியாக எடுத்து தங்கள் தலையில் மாட்டிக்கொண்டன. மற்ற குரங்குகளும் கீழே இறங்கி வந்து கூடையில் இருந்த அனைத்து தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஏறிவிட்டன. சிறிது நேரத்தில் கோபால் தன் கண்களை விழித்தான். தன் கூடையை பார்த்தான். முழுக்க வெறுமையாக இருந்தது. அவன் முற்றிலும் தேடினான். மேலே பார்த்தான். மரத்தில் இருந்த குரங்குகள் அனைத்தும் வண்ண வண்ண தொப்பிகளை தலையில் மாட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தன. கோபால் கைகளை உயர்த்தினான். குரங்குகளும் கைகளை உயர்த்தின. அவன் தரையில் உதைத்தான். குரங்குகளும் கீழே உதைத்தன. என்ன செய்தாலும் குரங்குகள் அப்படியே பின்பற்றின. கோபால் ஒரு நிமிடம் நிறுத்தி யோசித்தான். குரங்குகள் தன்னை அப்படியே பின்பற்றுகின்றன என்பதை புரிந்து கொண்டான். அவன் மெதுவாக தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றினான். குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை கழற்றின. பிறகு அவன் தன் தொப்பியை தரையில் வீசினான். குரங்குகள் அனைத்தும் தங்கள் தொப்பிகளை தரையில் வீசின. கோபால் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். தரையில் விழுந்த எல்லா தொப்பிகளையும் அள்ளி கூடையில் அடுக்கினான். கிங்கிக்கும் பப்புவுக்கும் கையசைத்து விடை பெற்று கூடையை தலையில் வைத்துக் கொண்டு புன்னகையோடு திரும்பி சென்றான். நண்பர்களே, இன்றைய நீதி: கோபப்படாமல் அமைதியாக யோசித்தால் எந்த பெரிய பிரச்சனைக்கும் புத்திசாலித்தனமான தீர்வு காணலாம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.